பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் உங்கள் அருமையானவர்களுக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை என்றும் உள்ளது. புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்மோடு நடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கண்ணின் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து நடக்க வேண்டிய வழியை காண்பித்து அவர் நம்மை நடத்தி செல்ல போகிறார். ஆகவே ஆர்வமாய் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரையே மகிமைப்படுத்துவோம். அவரே சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். புதிய ஆண்டிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதிலே ஜாக்கிரதையாக இருக்க பழகுவோம். சங்கீதம் 29 வேதம் சொல்லுகிறது, பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கே மகிமையை செலுத்துங்கள். ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்களாக ஒரு ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் இந்த புத்தாண்டிற்குரிய அவருடைய வெளிச்சத்தை, அவருடைய வழி நடத்துதலை, அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய ஒத்தாசையை தரும்படிக்கு ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு இடைப்படும்படிக்கு நானும் ஜெபம் பண்ணுகிறேன். புத்தாண்டிற்கென்றும் வரவிருக்கக்கூடிய காலங்களுக்கென்றும் கர்த்தர் வாக்குறுதியாய் கொடுக்கிற ஒரு திருவசனம், அது ஏசாயா 65:18. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65வது அதிகாரம் 18வது திருவசனம். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த திருவசனத்தில் நான் சிருஷ்டிக்கிறதினால் நீங்கள் களி கூறுங்கள் என்று ஆவியானவர் குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே குறைவுபடுகிறது இந்த மகிழ்ச்சி தான். ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சியிலே நாம் வளருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தோஷமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று திரும்ப திரும்ப சொன்னது ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த பிலிப்பிய சபை கர்த்தரால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு சபை, சுவிசேஷ ஊழியத்தை செய்த சபை. சுவிசேஷ ஊழியத்தை செய்த அப்போஸ்தலனாகிய பவுலை நேசித்து ஆதரித்து தாங்கின ஒரு சபை. ஸ்தோத்திரம். அந்த சபையில் நிறைய பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். அதனால தான் பிலிப்பிய நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலேயே சொல்லுகிறார், பிலிப்பியில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு நல்ல டைட்டில் பரிசுத்தவான்கள், மறந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். சில இந்த புதிய வருடத்திலே கர்த்தருக்கென்று பரிசுத்த பிரத்யேகப்படுத்தலுக்குள்ளே அர்ப்பணிக்கப்பட்டிருக்க விட்டு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். ஸ்தோத்திரம். செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே அவர் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தின சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதை சொன்னார். அதை அவர் இந்த ஆண்டிலே வரவிருக்கக்கூடிய காலங்களிலே நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். தமிழ்நாட்டிலே அறிவு பெருத்து போகும் என்று ஆவியானவர் பேசினார். ஸ்தோத்திரம். முழு இந்தியாவிலும் விவசாய வேளாண் துறை திருப்திகரமாக நல்ல ஒரு செழிப்பாக இருக்கும். சில பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த விஷயத்திலே தேவனுடைய அனுக்கிரகம் இந்திய தேசத்தின் மீது உண்டாகும் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். முழு பூமியிலும் கர்த்தருடைய சபை வளர்ந்து பெருகும். கர்த்தருடைய பரிசுத்தத்திலும்
பரிசுத்த அலங்காரத்திலும் கிறிஸ்து இயேசுவுக்கென்று கனி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையிலும் அது வளர்ந்து பெருகும் என்று கர்த்தர் பேசினார். தேவனுடைய ராஜ்யம் முழு பூமியிலும் மகிமையாய் வல்லமையாக பரவும் என்று கர்த்தர் பேசினார். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொள்ளுகிற ஒரு சபையாக, செழிக்கக்கூடிய ஒரு சபையாக, நல்ல பலன் தரக்கூடிய கனி தரக்கூடிய ஒரு சபையாக அது வளரும் என்று சேனைகளின் கர்த்தர் திட்டமாய் கூறினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே ஒரு விதமான பரபரப்பான சூழ்நிலை காணப்படும் என்று கர்த்தர் பேசினார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே யோசபாத் ராஜா அவருக்கு விரோதமாக வந்த அந்த பரபரப்புகளுக்கு நடுவிலே கர்த்தருடைய முகத்தை தேடின பொழுது, கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்த போது கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அதே போன்ற காரியங்களை கர்த்தர் அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்காக கூறியிருக்கிறார். மேலும் ஒரு தேசத்தினுடைய அரசாங்கம் அது நீங்கி போகும் என்று கர்த்தர் பேசினார். மேலும் ஜப்பான் தேசத்திலே உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் மரிப்பார் என்று கர்த்தர் பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. இனி வரக்கூடிய இந்த செய்தியிலேயும் கர்த்தர் நடுவிலே உங்களோடு கூட இடைப்படுவார். ஆகவே ஜெபத்தோடு காத்திருங்கள். முதலாவதாக இந்த ஏசாயா 65:18 அது எதிர்காலத்திற்குரியது என்று சொல்லி அதை அப்படியே ரொம்ப தள்ளி வைத்து விடக்கூடாது. ஆவியானவர் அதில் நாம் சமகாலத்திலும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கடந்த காலங்களிலும் நிறைவேறி இருக்கிறது, சமகாலத்திலும் நிறைவேறி கொண்டு வருகிறது, இன்னும் வருங்காலத்திலும் அது நிறைவேறும். அல்டிமேட்டாக முற்றிலும் மகிமையான காரியங்களையும் எதிர்காலத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நாம் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் பிரசங்கியின் புத்தகம் 12வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை, வாழ்க்கை காலத்திலேயே அவரை நினை. சோதனையான காலகட்டங்கள் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு, தீங்குகள் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு வாலிப பிராயத்திலேயே உன் சிருஷ்டிகரை நினை. என்னுடைய வாலிப பிராயத்தில் இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். காரணம், வாலிப பிராயத்தில் ஸ்தோத்திரம் நமக்குரிய அங்கீகாரத்தை கர்த்தர் தான் நமக்கு பெற்றுத்தர முடியும். அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். வாலிப பிராயத்தில் விதவிதமான கனவுகள் இருக்கும், விதவிதமான குறிக்கோள்கள் இருக்கும், விதவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் அதை எழுத விட்டு கொடுங்கள். நீங்கள் வாலிப பிராயத்தில் இருந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் இந்த சிருஷ்டிகராகிய கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு என்று வழிகளை திறப்பார். உங்களுடைய எதிர்காலத்தை அவரே உருவாக்குவார். என்னுடைய வாலிப பிராயத்தில் அதை செய்திருக்கிறார். தேவ கிருபையினால் நான் என்னுடைய வாலிப பிராயத்திலே கர்த்தருக்கென்று ஊழியத்திற்கென்று 30 வயதிலே அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவி செய்தார்.
30 வயதுக்கு முன்பதாகவும் 21 வயதிலிருந்தே பார்ட் டைமாக ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டேன். அப்பொழுது வேலை தொழில் துறைகளில் இருந்த பொழுதும் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக என்னை தேற்றி இருக்கிறான். ஆமாம், 20 to 30 கர்த்தர் புதிய என்னைக்கு. ஆமாம், நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆண்டவரை ஒரு குறிப்பிட்ட அளவு அறிந்து வைத்திருந்தேன். 1990ஆவது ஆண்டில் என்னுடைய தாயார் மரித்து போனார்கள். அப்போ தான் நான் தேவனிடத்தில் கிட்டி சேர கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மையான முழுமையான அன்பை, பிதாவாகிய தேவனுடைய முழுமையான அன்பை அப்போதுதான் புரிந்து கொண்டேன். அவருடைய கரத்தில் என்னை அர்ப்பணித்தேன். என்னுடைய தாயார் மரித்தது நிமித்தம் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டேன். ஆமாம், தேவ பக்தியாய் நடந்த என்னுடைய தாயாரை ஏன் எடுத்துக்கொண்டீர்கள்? ஆமாம், நான் தான் உலக வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது ஆண்டவர் என்னோடு பேசினார். அந்த வேதாகமத்தை எடுத்து வாசி என்று சொன்னார். அப்போது என் கண்ணில் பட்ட முதல் வேத வசனம் ஏசாயா 50வது அதிகாரம். உங்கள் தாய் நான் அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த யாருக்கும் உங்களை விற்று போட்டேன்? உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் தண்டிக்கப்பட்டேன். விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோம். அந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை உடைத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினதை நான் உணர்ந்து கொண்டேன். அதுக்கு பிறகு தான் அவரை உண்மையாக கருத்தாக தேட ஆரம்பித்தேன். அவருடைய சிலுவை மரணம், பாடு, உயிர்த்தெழுதலை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய இரத்தம் என்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று கேட்டேன். அவர் என்னுடைய பாவங்களை மன்னித்தார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். 97வது ஆண்டில் எனக்கு திருமணம் நடைபெற்றது. ஒரு சில மாதங்கள் எங்களுக்கு குழந்தை பிறப்பதிலே தாமதமாகிக் கொண்டு இருந்தது. அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசியான ஊழியர் ஆவியில் நிரம்பி சொன்னார், உங்கள் பிள்ளைகளின் மூலமாக கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவார், ஆறுதல் படுத்துவார் என்று சொன்னார். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே, எங்கள் தாயார் இறந்த காரியத்தின் நிமித்தம் நீர் என்னை ஒரு தாயை போல என்னை ஆற்றி தேற்றி விட்டீர். ஆனாலும் அந்த நாள் வரும்போது எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அந்த நாளிலே எனக்கு ஒரு குழந்தையை கொடும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினேன். அதே போல் 1997வது ஆண்டில் எங்களுக்கு முதல் மகள் ஜெமிமா கேரனை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகம் நம்மை அவர் ஆறுதல் படுத்துகிறவர். எத்தனையோ இப்படிப்பட்டதான புதிய புதிய காரியங்களை நிறைய செஞ்சிருக்கிறார். நீ சொல்லிக்கிட்டே போகலாம். ஆயிரக்கணக்கான காரியங்களை செய்திருக்கிறான். ஊழியத்திலேயும் செய்திருக்கிறான். வாலிபர்களுடைய உள்ளங்களிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார்கள். குடும்பங்களை ஸ்தாபித்திருக்கிறார். தொழில் வேலைவாய்ப்புகளிலே புதிய காரியங்களை செய்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். சோதனை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அதை டீட்டெயிலாக பார்ப்போம். சோதனை எப்படி அவர் சிருஷ்டிக்கிறார். ஒருவேளை நீங்கள் வாலிப பிராயத்தில் இல்லாமல் கொஞ்சம் ஸ்தோத்திரம் ஒரு தாண்டி வந்திருக்கலாம். வேதாகமத்தின்படி வாலிப பிராயங்கிறது 50-60 வரைக்கும் போகுது. ஸ்தோத்திரம். அதை குறித்து இன்னொரு நாள் பார்க்கலாம். மனுஷனுடைய ஆயுசு காலம் 120 வருஷம். ஆதியாகமம் 6:3 அப்படி சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். தாவீது பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் அவருக்கும் பூரண ஆயுசு காலம் 80க்கு மேலே கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இன்னும் பரிசுத்தவான்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆபிரகாமுக்கு 175. புதிய ஏற்பாட்டிலே விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் ஆபிரகாம் அவருக்கு கர்த்தர் கொடுத்த அதே ஆசீர்வாதத்தில் நம்மையும் அவர் இணைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரமாகவே சில பேருக்கு வயசு கொஞ்சம் தள்ளி போயிருந்தாலும் ஸ்தோத்திரம், அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு 100 வயசில் அந்த பாடத்தை கர்த்தர். ஆமாம், ஆபிரகாமுக்கு 100 வயசில் ஆண்டவர் நான் உனக்கு குழந்தைய கொடுப்பேன்னு 99 வயசில் சொன்னப்போ அவர் சிரித்தார். ஆண்டவரே, இஸ்மவேலை ஆசீர்வதிங்க, அவன் உமக்கு முன்னாடி பொழைச்சிருக்கட்டு அப்படின்னு சொல்லி விண்ணப்பமும் பண்ணுறார். சில நேரங்களில் ஆபிரகாமினுடைய ஜெபத்தை விட புதிய ஏற்பாட்டில் ஆவியானவரோடு சேர்ந்து ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும். ஆமாம், யூதாவின் நிருபத்தில் அப்படி போடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண பழகணும். ஸ்தோத்திரம். அப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் புதிய காரியத்தை சிருஷ்டிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு
லேசாக இருந்திருக்காங்க. ஏன்னா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறவர் கர்த்தர்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குதுல்ல. ஸோ அவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்னாடி பொழைச்சிருக்கட்டு அப்படின்னு 99 வயசில் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவர் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் உற்பவத்திட்ட காலத்தில். அப்போ அந்த உற்பவத்திட்ட காலத்தில் அதான் சிருஷ்டிப்பின் மிரக்கல். ஆண்டவர் அதை செய்து ஆபிரகாமையும் சாராளையும் கர்த்தர் நகைக்க பண்ணினார். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே அற்புத அதிசய அடையாளங்கள், பலத்த பெரிய செய்திகள் நிறைய இருக்கிறது. ஆமாம், நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கிதியோனுக்கு அதிசயமானவராக வெளிப்பட்டார், அதிசயமான காரியங்களை செய்தார். சிம்சோனுடைய பெற்றோர் மனோவா, அவருக்கு ஆச்சரியமானவராக வெளிப்பட்டார். ஸ்தோத்திரம். அவருக்கு ஆச்சரியமான ஒரு அற்புதத்தை செய்தார், சிம்சோனை கொடுத்தார். அந்த சிம்சோன் ஒரு நியாயாதிபதி, கிதியோன் ஒரு நியாயாதிபதி. அதே போல் இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்த காரியம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். வழக்கமான அதிசயங்கள் அற்புதங்களை விட பெருசு. சில மொழிபெயர்ப்புகளிலே மார்வலஸ் திங் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகிறார்கள். பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். இது எப்படி நடக்குங்கிறது புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். அதுதான் யோபு என்ற பக்தனும் யோபு 9வது அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். யோபு 5வது அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கும், 9வது அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கும். 2 தடவை வந்திருக்குது பைபிளில். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். அதே போல் மீகா 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதுவும் சில மொழிபெயர்ப்புகளிலே மோர் தென் ஆஃப் ஒண்டர்ஃபுல் திங்ஸ், மார்வலஸ் திங்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிசயங்களை விட பெரிய காரியங்கள், ஆராய்ந்து முடியாத பெரியகள், பியாண்ட் அவர் காம்ப்ரிஹென்ஷன், பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்தோத்திரம். கர்த்தர் வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஹோப்லெஸ்ஸாக போதும் இனி அவ்வளோதான், ஆமாம் உலகத்தை பார்த்து 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 ஆமாம் இனி அவ்வளோதான், இது 50 வயசு ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 430 வருஷம் கழித்து புறப்பட்டு வராங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஆமாம் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். செங்கடல் பிளந்தது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். வானத்திலிருந்து மன்னா வந்தது பெரிய ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனம் அதற்கென்று தான் அழைக்கப்பட்டிருக்கிறது. மீகா 7:15 எகிப்து தேசத்திலிருந்து நீ புறப்பட்ட நாளிலே நான் உனக்கு செய்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரரும் அதை குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயம், அதான் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நான் பிரமிக்கத்தக்க, பாருங்கள், ஆபிரகாமும் சாராளும் அவரை சுற்றி இருந்த எல்லா மக்கள் கூட்டமும் பார்த்து பிரமித்தார்கள். ஹவ் இட் இஸ் பாசிபிள், இது எப்படி நடந்தது என்று சொல்லி பிரமித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. என்னுடைய வாழ்க்கையில் ஓரிரு முறைகள் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் ஊழியங்களிலும் நடக்கும் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் அதை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்தபோது அவங்க இந்த எகிப்திய மென்டாலிட்டிலே இருந்தாங்க. கர்த்தர் அதை மாற்றினார். பேச பேச அவர் பேசுகிறத கேட்க கேட்க இவங்களுக்குள்ள புதிய தரிசனம், புதிய பரிமாணம், புதிய எழுச்சி, புதிய பலன் வந்தது. மோசையே சங்கீதம் 90 ஜெபம் பண்ணுறார். மனுஷனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதியால் 80. அதுவும் ரொம்ப சஞ்சலமாக இருக்குது, அதுவும் ஓடி போகுது. காலையில் பூக்கிற பூ சாயந்தரம் வாடுறது மாதிரி வாடிடுது. நாங்கள் இப்படி இருக்கிறோம், நாங்கள் பறந்து போகிறோம் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறார். அதனால் நீங்கள் எங்கள் பக்கத்துலேயே வாங்க, இருங்க,
ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன். சங்கீதம் 91 ஆண்டவர் பேசுகிறார், நீடித்த நாட்களினால் நான் உன்னை திருப்தி ஆக்கி என்னுடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். மோசேக்கு 120 வயதாகியும் அவருடைய கண்கள் இருளடையவில்லை, பலன் குன்றவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் பேசுகிறதுக்கு விட்டு கொடுங்க, உங்களுக்கு அவர் சிருஷ்டித்து கொண்டே இருப்பார். இந்த பிரசங்கி 12வது அதிகாரத்தில் சோத்திரம், இந்த பிரசங்கி யார் எழுதினாங்கிறது நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் நான் விசுவாசிக்கிறது சாலமன் அரசன். அதை தொடர்ந்து மற்ற ராஜவம்சத்தில் உள்ளவர்கள் அதை பாதுகாத்து அதை பிரசங்கியாட்டு பைபிளில் கொடுத்துருக்கிறாங்க. பாருங்கள், சாலமன் வாழ்க்கையிலும் பாருங்கள், வாலிப பிராயத்திலேயே நிறைய பிரச்சனை. ஆமாம், தாவீதுக்கு கர்த்தர் 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் பேசும்போதே சொல்லிடுறாரு, நீ ஆலயத்தை கட்ட மாட்டேன், உன் பின்னாடி வர்ற உன் மகன் காலத்தில் தான் அது கட்டப்படும், அவனுக்கு என்னெல்லாம் செய்வேன்னு நிறைய சொல்லிடுறார். நிறைய வாக்குறுதிகள், மகிமையான வாக்குறுதிகள். நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதை வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 7. அவர் கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட நேரத்தில் தாவீதின் மனைவிமார்கள் பிள்ளைகளுடைய லிஸ்ட்டில் இந்த ஆலயத்தை கட்டுறவர் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பிறகு தான் தாவீது பாவமே பண்ணுறாரு. கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் தேவ ஒத்தாசையோடு மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறவர், அதை ஏற்ற வேளையிலே அவருடைய திட்டத்தின்படி நிறைவேற்றுகிறவர். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். சாலமன் வாலிபனாக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள். ஆமாம், ஏன்னா தாவீதினுடைய மற்ற குமாரர்கள் எல்லாரும் ராஜாவாக போட்டி போடுறாங்க. அப்சலோம் போட்டி போடுறாரு, அதோனியா போட்டி போடுறாரு, யோவாபு ஒரு பக்கம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம், அகித்தோப்பில் இன்னொரு பக்கம் குட்டையை கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு சில ஆசாரியர்களும் உடந்த. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் அந்த வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைத்து கொண்டிருந்த சாலமனுக்கு கர்த்தர் இஸ்ரவேலின் 3வது, சமஸ்த இஸ்ரவேலின் 3வது அரசனாக முடிசூட்டுகிறான். சவுலுக்கு செஞ்ச மாதிரி நான் அவனுக்கு செய்ய மாட்டேன்னு ஆண்டவர் அந்த காலத்திலேயே சொல்லிடுறார். எவ்வளோ ஒரு மகிமையான கர்த்தர் பாருங்கள். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், நமக்கென்று காரியங்களை சிருஷ்டிக்கிறவர், நமக்கென்று வழிகளை திறக்கிறவர். விச் யூ நோ நாட். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன், வழிகளை திறப்பேன், காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறார். அதே தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் உங்களுக்கும் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சாலமனுடைய வாழ்க்கையில் அவர் அரியணையில் அமர்ந்த பிறகும் எவ்வளவோ சவால்கள் வருகிறது. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் புதிய புதிய காரியங்களை சிருஷ்டிக்கிறதை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். இன்று சில பேர் சாலமனை குறித்து இடரெல்லாம் அடைவார்கள். ஸ்தோத்திரம். இல்லை, அவர் கிருபையிலிருந்து அவங்க அவரை குறித்து வித்தியாசமான எண்ணங்கள் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் 2 சாமுவேல் 7 வாசித்து பாருங்கள், அது மகிமையான வாக்குறுதிகள். ஸோ அந்த வாக்குறுதிகளின் வெளிச்சத்தில் பார்க்கணும். 1. 2வது, பிரசங்கியின் புத்தகத்தில் கடைசியில் அவர் அழகாக முடிக்கிறார். தேவனுக்கு பயந்து அவரது கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லி அழகாக முடியும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருக்குள்ளே ஆரம்பத்தில் கர்த்தர் கொடுத்தது. அந்த ஆத்துமா கர்த்தரிடத்தில் வருகிறதை கர்த்தர் தான் அறிந்திருக்கிறார். நாம் அதுக்குள்ளே நுழைய வேண்டாம். ஆனால் நம்ம அதில் இந்த பாட்டை மட்டும் எடுத்துக்கொள்வோம். கர்த்தரை நீங்கள் நினையுங்கள். இந்த வாலிப பிராயம் என்பது மிகுந்த சவாலானது. ஆமாம், எல்லா இடங்களிலும் தலையில் குட்டு வச்சு உட்கார வைக்கிறதுக்கு ஆட்கள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆமாம், தாவீதை பார்த்து கோலியாத்து ஏளனம் பண்ணினான். ஸ்தோத்திரம். தாவீது சாலமன் 2 பேருமே கர்த்தரால் கனம் பண்ணப்பட்டார்கள். வாலிப பிராயத்தில் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே புதிய அவென்யூஸ் பெற்றுக்கொண்டார்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கும் புதிய அவென்யூஸ் ஆண்டவர் கொடுப்பார்.
தேவன் சிருஷ்டிகராகிய தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கும்போது எலோகிம் காட். எலோகிம் என்றால் அது திரியேக தேவனை குறிக்கிறது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். எலோகிம் என்றால் பன்மை. இயேசுவானவர் சிலுவையில் இருக்கும்போது என் தேவனே என் தேவனே ஏலி ஏலி என்று கூப்பிட்டார். ஏலி என்றால் சிங்குலர், தேவனே என்று அர்த்தம். ஸோ திரியேக தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் இயேசு குறிப்பிட்டார், என் பிதாவினிடத்திலும் உங்கள் பிதாவினிடத்திலும், என் தேவனிடத்திலும் உங்கள் தேவனிடத்திலும் செல்லுகிறேன் என்று குறிப்பிட்டார். பாருங்கள், சிலுவையில் என் தேவனே என்று அவர் செய்த ஜெபத்திற்கு பிதாவாகிய தேவன் பதில் கொடுத்து அவரை உயிரோடு கூட எழுப்பினார். புதிய காரியத்தை செய்தார். மனித வரலாற்றிலேயே முதலாவது நடந்த ஒரு மிக மிக பிரமிக்கத்தக்க ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அந்த சிருஷ்டிகராக இருக்கக்கூடிய தேவனிலே கிறிஸ்து இயேசுவின் சிருஷ்டிப்பின் தன்மையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 9வது அதிகாரத்திலே 1 முதல் 7 வசனத்திலே குருடனாயிருந்த ஒருவனுக்கு கர்த்தர் சேற்றை குளிப்பி மண்ணை எடுத்து அதில் உமிழ்நீரால் உமிழ்ந்து அந்த மண்ணை உருட்டி, பாருங்கள், அவன் பிறவி குருடனாக இருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில் 1993-1994 சென்னையில் பாஸ்டர் பெனிஹின் அவர்களுடைய கேம்பெயினில் கவுன்சிலராக ஒர்க் பண்ணேன். ஆலோசகர் வர கூட்டத்தில் உள்ளவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபம். அப்போ அந்த கூட்டத்தில் அவர் அந்த செய்தியை கொடுக்கும்போது அதை குறிப்பிட்டார். இயேசுவானவர் சிருஷ்டிகராகிய தேவன், மறந்துடக்கூடாது. அவர் அந்த மண்ணை எப்படி ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் அங்கே கர்த்தர் மண்ணினாலே மனிதனை உருவாக்கினாரோ அதே போல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் அதே அற்புதத்தை செய்கிறார். அந்த மண்ணை குழப்பி அவன் கண்களிலே வச்சு, அதை அவர் நல்லா ட்ராமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்படியே டொப் 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 டொப்புன்னு குழப்பி அதை அப்படியே ஆக்ட் பண்ணி காமிச்சார். ஏன்னா நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். ரொம்ப அந்த சத்தியம் என்னுடைய உள்ளத்திற்குள்ளே ஆழமாக பதிந்தது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் சிருஷ்டிகராகிய தேவன். அவர் நமக்கென்று காரியங்களை சிருஷ்டிக்கிறவர். அந்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். 4 சுவிசேஷங்களிலும் வாசித்து பாருங்கள், எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். சிருஷ்டிப்பின் அற்புதங்கள். ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். அதே போல் ஸ்தோத்திரம். யோபு 33:4 சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் தந்தது. இயேசு கிறிஸ்துவானவரும் தன்னுடைய சுவாசத்தை எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆதியாகமத்திலே தேவன் ஆதி மனுஷனுடைய நாசியிலே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினாரோ அதே போல் இயேசுவும் ஊதினார். உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களிடத்திலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டார். ஸ்தோத்திரம். சில வேதாகம மொழிபெயர்ப்புகள், நம்ம தமிழ் பைபிளில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு போட்டிருக்கிறது. சில மொழிபெயர்ப்புகளில் ரிசீவ் த ஹோலி நியூமா, சுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய முடியும். நமக்குள்ளே அவருடைய சுவாசத்தை கொடுக்க முடியும். நமக்குள்ளே ஜீவனை பிறப்பிக்க முடியும். அதனால்தான் ஏசாயா 65:18 நான் சிருஷ்டிக்கிறதினால் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கிறார், பிதாவாகிய தேவன் சிருஷ்டிக்கிறான், தேவ ஆவியானவர் நம்மளை உண்டாக்குகிறார். மகிமையான காரியம், மறந்து விடாதிருங்கள். அடுத்தபடியாக நாம் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 29:11 அங்கேயும் கிரகிக்க முடியாத அதிசயங்கள். எரேமியாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் தேவனுடைய ஜனத்துக்கு இப்படி நடக்குமா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு காரியங்கள் நடைபெறுகிறது. ஆனால் கர்த்தர் மறுபடி பேசுகிறார் எரேமியாவோடு.
இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி குறிப்பிட்டு இந்த ஜனங்கள் மறுபடியும் அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மறுபடியும் வெளியே வந்து ஸ்தோத்திரம், மறுபடியும் அந்த தேவாலயம் 2வது கட்டப்படும். ஸ்தோத்திரம், முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். 2வது ஆலயமும் உடைக்கப்படுகிறது. ஆனால் பிந்தின ஆலயமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை இன்றைக்கும் பூமியில் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அப்போ அதில் நமக்குரிய பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னதுன்னா எரேமியா 29:11. ஸ்தோத்திரம், நீங்கள் எப்படி வருங்காலத்தில் இருப்பீர்கள், ஸ்தோத்திரம், அந்த திட்டத்தின்படி நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவுகளை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அதை அறிந்திருக்கிறேன். சில மொழிபெயர்ப்புகளில் அப்படி தான் போட்டிருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு தேவ திட்டத்திற்கு உட்பட்டு, தேவ தரிசனங்களுக்கு உட்பட்டு, தேவ வாக்குறுதிகளுக்கு உட்பட்டு அவர் அந்த தரிசனங்களை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம், எரேமியா காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் சீரழிந்தபடியினால் அப்படிப்பட்ட பாபிலோனிய சிறையிருப்பிற்குள்ளே சென்றார்கள். ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசேப்பு காலத்துக்கு பிறகு எகிப்தினுடைய அடிமைத்தனம், பாபிலோனிய அடிமைத்தனம், பாபிலோனிய அடிமைத்தனத்துக்கு பக்கத்திலேயே அசீரிய சிறையிருப்புகள். தேவ ஜனமே ஸ்தோத்திரம், இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சில சிறையிருப்புகள், அடிமைத்தனங்கள், போராட்டங்கள். கர்த்தர் இதில் நம்முடைய பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சங்கீதக்காரர் அழகாக குறிப்பிடுகிறார், உம்முடைய பரிசுத்த ஜனம் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்திரித்தார்கள். கொஞ்ச காலம்தான் சுதந்திரித்தாங்க, அதுக்குள்ளே மறுபடியும் பரிசுத்தத்தை விட்டு வழுவி அவங்க விலகி போயிட்டாங்க. ஸ்தோத்திரம், சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். ஆனால் தாவீது கர்த்தருக்கு முன்னாடி அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவராக இருந்தபடியினால் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார், சுதந்திரிப்புகளை கொடுத்தார். ஸ்தோத்திரம், சுதந்திர வீதங்களை கொடுத்தார். இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசுவா காலத்திலையும் அப்படி தான். ஸ்தோத்திரம், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தர் வைத்திருக்கிற பரிசுத்த எல்லைகளுக்குள்ளே வந்துவிட வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற பரிசுத்தத்தை, வேத வாக்கியங்களின்படியாக உண்டாகிற பரிசுத்தத்தை, ஸ்தோத்திரம், இயேசுவானவர் யோவான் 14 சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், அவர்களுக்காக நான் என்னை பரிசுத்தமாக்குகிறேன் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்காக தன்னை பரிசுத்தமாக்கினாராம். தேவகுமாரன் பரிசுத்தத்தின் ஒப்பற்ற இலக்கணம். ஆனால் மனுஷகுமாரனாக அவர் மற்றவர்களுடைய பாவங்களை கண்டு மனம் இறங்கி மனதுருகி நான் என்னை இன்னும் பரிசுத்தமாக்கட்டும் என்று பிதாவாகிய தேவனிடத்திலே சொன்னார். பிரியமானவர்களை, மல்கியாவிலே வாசித்து பாருங்கள். தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம் உங்களுக்குள்ளே வரும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சிருஷ்டிப்பார். யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும், தரிசனம் நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவரை புடமிட்டது. யோபுவை புடமிட்டது. அந்த புடமிட்ட காரியத்தில் யோபு தன்னுடைய வாயினால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. ஆண்டவரே சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், யோபுவினுடைய வாழ்க்கையில் ஒரு தவறும் காணப்படவில்லை. ஸ்தோத்திரம், அவர் புரிந்து கொள்ளுதலிலே இன்னும் வளர வேண்டும், அவ்வளோதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். பிலிப்பியர் நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் அதை தான் சொல்கிறாரு, இன்னும் உணர்வில் புரிந்து கொள்ளுதலில் நீங்கள் வளர்ந்து நீதிக்குரிய பலிகளை செலுத்துங்க அப்படின்னு குறிப்பிடுகிறார். பிலிப்பிய சபை பரிசுத்தவான்களின் சபை. ஸ்தோத்திரம், சுவிசேஷ ஊழியத்தை சிறப்பாக செய்து கனம் பெறுகிற சபை. ஸ்தோத்திரம், இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளுதலில் உணர்வில் வளருங்க என்று சொல்லி அப்போஸ்தலன் அங்கே குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, புதிய ஆண்டிலும் கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்துக்குள்ளே வந்து விடுங்கள். ஸ்தோத்திரம், எனக்கு சொல்லுவதற்கு நேரமில்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆராதனை ஸ்தலங்களிலே ஸ்தோத்திரம், தேவையில்லாத சண்டைகளிலே வாக்குவாதங்களிலே ஈடுபடாதீர்கள். ஆண்டவர் என்னிடத்திலே சொன்னார், ஸ்தோத்திரம், நான்
ஊழியத்தில் கமிட்டான போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், சொல்லு. ஆமாம், சாலமனுக்கு நான் அந்த கிருபையை தவற விடலை. ஆனால் சாலமன் மரித்த பிறகு அவனுடைய சந்ததியினுடைய சொத்துக்கள், அவர்களுடைய உரிமை, ராஜரீக சந்ததியாக இருக்க வேண்டியவர்கள் இழந்து போனார்கள். 10 கோத்திரம் பிரிக்கப்பட்டது. தாவீதினுடைய பிள்ளைகளிலே கர்த்தருடைய பார்வைக்கு செவ்வையானதை செய்தவர்கள் அவருடைய ராஜ்ய பாரத்தில் கனம் பண்ணப்பட்ட. மற்றவர்களுடைய நிலைமை நீங்கள் வேதாகமத்திலே வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அப்போது கர்த்தர் என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, நீ இதை சொல்லு. எல்லா இடத்துலையும் சொன்னாங்க. சபைகளில் ஸ்தோத்திரம், சண்டை போடுகிறவர்கள் சாலமனை போல அவங்க காலத்துக்கு பிறகு இல்லை, அதுக்கு முன்னாடியே இழப்பாங்க சொத்துக்களை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. கர்த்தருடைய பரிசுத்தத்திலே விளையாடாதிருங்கள். ஸ்தோத்திரம். சுவிசேஷ ஊழியத்திற்கென்று உங்களை அர்ப்பணியுங்கள். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்கின்ற காரியம் அல்ல. பாருங்கள், தகப்பன் மனம் திரும்பின இளைய மைந்தனுக்கு அவன் வேலைக்காரனாக வர்றேங்கிறான். ஆண்டவர் அவனுக்குரிய அந்தஸ்தை கொடுக்குறார், மகன்கிற ஸ்தானத்தை கொடுக்குறாரு. இன்றைக்கி நாமளும் ராஜரீக சந்ததியாக இருக்கிறோன்னு பேதுரு நிருபத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆசாரிய கூட்டமாகவும் இருக்கிறோன்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. பாருங்கள், மூத்த மகன் வேலைக்கு போயிட்டு வர்றாரு. அவர் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு அவருக்கு ஒரு ஆடு இது அவரே கேட்டு முந்தையே சாப்பிட்டு ஆனால் இளைய மகன் சந்தோஷத்தை கண்டு அவருக்கு ஒரு ஆதங்கம் வரக்கூடிய அளவுக்கு அந்த விருந்து கொண்டாட்டம் இருந்திருக்குது. அப்போது அங்கே தகப்பனார் சொல்கிறாரு, மகனே, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. பாருங்கள், யாருக்கு அதை கொடுக்குறாருன்னா வேலை செய்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாரு, ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாரு. இன்று கர்த்தருடைய சபையில் எழுப்புதல் தாமதிப்பதற்கு காரணம், கர்த்தருடைய வேலையில் இன்னும் கர்த்தர் விரும்புகிறபடி கமிட் ஆகலை. விட்டு கொடுங்க. கர்த்தர் மற்ற ஸ்தாபனங்களில் உங்களுக்காக கிரியேட் பண்ணுகிறத நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்காக சிருஷ்டிக்கிறத பார்ப்பீங்க. இந்த பூமியில் எந்த வல்லமையும் அதை தடை பண்ண முடியாதுன்னு ஆவியானவர் சொல்கிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். அந்த சிலுவையை பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். அவர் மகிமையின் கர்த்தர். ஸ்தோத்திரம். ஆசாரியர்கள் செய்ய தவறினதை சிலுவையிலே கர்த்தர் செய்தார், பரிந்து பேசினார். அதுக்காக பழைய ஏற்பாட்டில் தேவபக்தியுள்ள ஆசாரியர்கள் இல்லை என்று இல்லை. ஆனால் இயேசுவானவர் பூமியில் இருந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், ஆசாரியர்கள் செய்ய தவறினதை அவர் சிலுவையில் செய்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசினார். ஸ்தோத்திரம். இன்று அவர் நிமித்தம் நமக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. ராஜ்யத்திலே ஸ்தோத்திரம், மகன்கிற உரிமையும் கொடுக்கப்படுகிறது, வேலைக்காரன்கிற உரிமையும் கொடுக்கப்படுகிறது. அவரும் தேவகுமாரனாக இருந்தாலும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். நாமும் ஒரு பக்கம் மகன்னி சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற வேலைக்காரங்கிற ஸ்தானத்தையும் கரெக்டாக பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் திட்டமாய் உணர்த்துகிறார். ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி ஸ்தோத்திரம் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் இந்த ஏசாயா 65:18 உங்கள் வாழ்க்கையில் 100% பூரணமாக மகிமையாக நிறைவேற்றுவார். அவர் சிலுவையிலேயே முடிச்சிட்டார், அதை முடிந்தது என்று சொல்லி. அதே போல் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, இட் இஸ் டன், ஆயிற்று. பரலோகத்திலையும் ஆயிற்று. நாம் அதை அவர் மேலே உள்ள விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் அவரை ஃபாலோ பண்ணுறதுனாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உங்கள் ஒத்தாசை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, தூக்க மயக்கங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய சபையிலே அனலுள்ள ஸ்தோத்திரம் உயிருள்ள விசுவாசிகளாக, செயல்படுகிற விசுவாசிகளாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், இன்று நான் இயேசுவை அறிந்து கொள்கிறேன், அவருடைய இரத்தம் என்னையும் சுத்திகரிக்கட்டும் என்று ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறவர்களை நீர் சந்திப்பீராக. ஆவியானவர் அப்படியும் ஜெபிக்க சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, நானும் உங்கள் பிள்ளை. ஆண்டவரே, மனம் திரும்பின மைந்தன். ஸ்தோத்திரம். எனக்கும் இந்த ராஜரீக அந்தஸ்தை கொடுங்க, ஆசாரிய கிருபையை கொடுங்க. ஆண்டவரே, கேளுங்க. ஸ்தோத்திரம்.
ஓ ஹalleluya, கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. உங்கள் இரக்கம் வெளிப்படட்டும், உங்கள் தயவு வெளிப்படட்டும், உங்கள் ஸ்தோத்திரம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவர். வழிவாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்மைகள் வரட்டும் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு அற்புதங்களை செய்த தேவன், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்த தேவன், தாவீதுக்கு சாலமோனுக்கு செய்த கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் செய்வீராக. எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே உமக்கே மகிமை உண்டாக செய்வீராக. உமக்கே நாங்கள் சகல துதி கனம் மகிமையை எடுக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை சிருஷ்டிக்கிறதாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தரிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள், கர்த்தருக்குள்ளே நீங்கள் நிலைவரப்படுவீர்கள், கர்த்தருக்குள்ளே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். சங்கீதம் 29:1 படியாக பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் என்று சொன்னபடியா அவருக்கே மகிமையை செலுத்த ஜாக்கிரதையாக இருந்தங்கள். ஆண்டவரே உமக்கே சகல துதிகன மகிமையை செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென்.